Hi, hello, welcome to the channel. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். நான் வீடியோ போடுறேன். ஸ்டார்டிங் டைம்லயே வந்து பென்ஷன். நல்ல பெருமையா இருந்துச்சு. இந்த நாள் இனிய நாளாக இந்த நாள் இனிய நாளாக அமையும் சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா ராக்கி பலன் ராச சொன்னாங்க. இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் ஹைவேல உட்காந்துட்டு இருக்கேன். ஹைவே ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு அஞ்சு பென்ஷன் வேலை போன பிரச்சனை, கஸ்டமர் சண்டை. உண்மையா வீட்டுக்கு போயிட்டு இருந்தே தூங்கலாம் பார்த்தேன். அதுக்குன்னு லீவு போயிட்டு 10 மணி 8 ஆகுது. அங்க என்ன 1,5 மணி நேரம் கழிச்சு வரணுங்கிறாரு. 1,5 மணி நேரம் ஆகும்னாரு. 1,5 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. பார்ப்போம் வீட்லயே பார்த்துக்கலாம். நான் வந்து என் பைக் வந்து பிடிச்ச பைக். எல்லாத்தையும் கூடவே இருக்கு. கஷ்டமான நஷ்டமா இருந்துச்சு கூடவே இருக்கும். ஆஹ் அப்ப இருக்கிற ஒரு 2 மணி நேரம் 2,5 மணி நேரத்துக்கு எப்படி ஓட்ட போறாங்கக்கா இன்னைக்கு எனக்கு நைட் டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? அதே இது 2 மணி நேரத்துக்கு ஸோ ரொம்ப இங்க அன்சேஃப்டிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபுல் ஹைவே. எனி டைம் ஆள் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இது கடை இல்லை. கடை மூடி வச்சு பஞ்சர் கடை. இந்த பஞ்சர் கடைலாம் வந்து பஞ்சர் ஓட்டிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பஞ்சர் வரணுங்காது. வந்து ஓட்டிட்டு நான் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்கள் வீட்டுக்கு போனோம். பத்தியா பேக் வீல் தான். இந்த வண்டி வாங்கி 5 வருஷம் ஆகுது. ஆனா சர்வீஸ் உள்ள அட நாரப்படுகளா! அடி இது பஞ்சர் மட்டும் ஆகுது. இத்தனைக்கு புது டயர் வாங்கி போட்டது இருந்தும் பஞ்சர் ஆகுது. அன் டைம்ல விட்டு போலாம் பார்த்தேன். மனசு கேட்க மாட்டேங்குது. வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணி வண்டியை கடையில விட்டு வா, பார்க்கிங் விட்டு வா அப்படின்றாங்க. பார்க்கிங் கிடையாது. ஸோ கடையில விட்டு 100 200 கொடுத்துட்டு வரலாம் பார்த்தா நம்பிக்கை இல்லாத மேலே. ஏன்னா அவங்க வியாபாரம் அவங்க பார்ப்பாங்கல்ல. நம்ம கூட இருந்து பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்றோம். பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது. அதெல்லாம் முடிஞ்சது ஒரு 10 மணிக்குள்ள வந்துட்டேன்னா சந்தோஷமா இருக்கும். அது மேலே போச்சுன்னா இதுவும் கண்ணு சுருவி எங்க போய் விட போறது தெரியல வண்டி. ரொம்ப டென்ஷன். எப்படியோ ஒரு வழி அந்த அண்ணா வந்துட்டாரு. சாம்பலாம் எத்தனை உங்களுக்கு 10 பார்ப்பேன்.
எப்படியும் வண்டி ரெடி பண்ணிட்டு கிளம்பியாச்சு. எப்படி போகணும்னா மாதிரிங்க டைம் 1:45. டயர் இது டியூப் போயிட்டு இருக்குதுண்ணா. அது புதுசுதான் போட சொல்லு. டியூப்லெஸ் தான் டயர் இது. டியூப் போடுங்க ரொம்ப நாளா, இன்னும் ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னானுங்க. சரி டியூப் போட்ட சரி இன்னும் போக சொல்லிட்டு போச்சு. கரெக்டா சென்டர்ல போயிட்டு இருக்குது. எதுவும் பண்ண முடியாது. புதுசா டயர் மாதிரி தான், டியூப் மாதிரி தான் வேணும். சொன்னா வருவாரு மாட்டான். ராத்திரில கூட வரும் பேய் மாதிரி எங்க அண்ணன். ராத்திரில வரேன்னா வந்துருவாரு. எங்கே பேசிக்கிட்டு முடிச்சு அங்கே வச்சுப்பா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அவன் கட்சி கேட்க போறதில்ல. பெட்ரோல் நம்ம போகுதுன்னு வைக்கிற வண்டி என்னால முடியலடா. என்னன்னே தெரியல வண்டிக்கு இன்னைக்கு. காலில இருந்து மக்கால் பிடிச்சது இருக்குது. ஒரே சொல்லுதா கரெக்டா இருக்கும். பெட்ரோல் கரெக்டா இருக்கும். என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. எங்கன்னா போய் ஆஃப் ஆகி போச்சுன்னா பெரும் தலைவலியா இருக்குது. போவோம், இனிமேதான் போய் தான் ஆகணும், வேற வழி இல்லையே. சத்யா போச்சா வரமா போச்சான்ற மாதிரி டியூபுங்கண்ணா. 400 டியூபு தந்தோம். ஒரு 500 ஷோரூம்ல மட்டும் தயவு செய்து டயர் மட்டும் மாத்திராதீங்க. தயவு சொல்றேன். இதுவும் வந்து எம்ஆர்எஃப் டயர் மட்டும் சத்தியமா மாத்திராதுங்க. நான் லைஃப்ல சிஎட் டயர் கூட வாங்கி போட்டுருவேன். எம்ஆர்எஃப் போடவே மாட்டேன். வாங்கி சத்தியமா மாட்டாதீங்க. அவசரப்பட்டு ஏன்டா நீங்க வாங்கி மாட்டேன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. சரி டைம் ஆயிடுச்சு, மணி 11 ஆயிடுச்சு. முடிச்சுட்டு இருப்பாங்க.